அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நேற்று மாலையிலிருந்து தமிழக அரசின் PRO சில பொய்யான தரவுகளை தயார் செய்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்து இந்த செய்தி அவசியம் நீங்கள் போட வேண்டும் என்று வற்புறுத்திய பிறகு இன்று காலை பல செய்தித்தாள்களில் வன்னியர்களுக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் 10.5 விழுக்காடுக்கு மேல் வந்திருக்கிறது என்று பல ஊடகங்களில் பொய்யான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது ஒரு அரசாங்கம் செய்வது என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது ஏதோ ஒரு அரசியல் கட்சி செய்தால் இது வேறு. தமிழக அரசு இது செய்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் இது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மோசடி, இது ஒரு கோழைத்தனம். இட் இஸ் பியோர் கவர்டிஸ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர் அண்ட் தி DMK கவர்மெண்ட். இந்த தரவுகளில் சில தரவுகள் 3 ஆண்டுகள் கணக்கெடுத்திருக்கின்றார்கள், சில தரவுகள் 10 ஆண்டுகள் எடுத்திருக்கின்றார்கள். அதில் முக்கியமானது TNPSC குரூப் A, குரூப் B தரவுகளே கிடையாது. குரூப் C, குரூப் D, அதில் அதிகமாக குரூப் D. இதில் சில தரவுகள் 3 ஆண்டுகளில் வன்னியர்களுக்கு 10 விழுக்காடு கிடைத்திருக்கிறது. அதில் சில தரவுகள் என்ன, கான்ஸ்டபிள் கிளர்க்கு வேலை, இதில் 10% கிடைச்சிருக்குது. ஆனால் இதில் குரூப் ஏல எவ்வளோன்னு இது வரைக்கும் வெளியில் சொல்லலை, குரூப் பியில் ஒன்றும் சொல்லலை. அப்போ அவளுக்கு வேண்டுமென்று இந்த சமுதாயத்தை இழிவுபடுத்த வேண்டும். அது மட்டுமில்லை, MBC உள்ள சமுதாயங்களுக்கு மத்தியில் குழப்பங்கள் வர வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்களும் திமுகவும் திட்டமிட்டிருக்கின்றார்கள். இது எவ்வளோ பெரிய ஒரு மோசடி பாருங்கள். எங்களுடைய நோக்கம் 20% MBCக்கு எல்லாத்துக்கும் வரணும், வேலை கிடைக்கணும், கல்வி கிடைக்கணும். அதுக்காக தான் நாங்கள் போராடினோம், நாங்கள் பாடுபட்டோம், நாங்கள் உயிர் இழந்தோம், நாங்கள் ஜெயிலுக்கு போனோம். இன்னும் வழக்கு எங்கள் மேலே இருக்குது. எல்லாத்துக்கும் நியாயம் கிடைக்கணும், எல்லாத்துக்கும் நீதி கிடைக்கணும். ஆனால் ஒரு பொய்யான செய்திகளை வேண்டுமென்றே பரப்பி கொண்டிருக்கின்றார். இன்னொன்று, 4 நாட்களுக்கு முன்பு தான் தமிழக அரசு தமிழ்நாட்டினுடைய பிற்படுத்தப்பட்ட ஆணையம் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுக்கு இன்னும் ஓராண்டு காலத்தை நீட்டித்து கொடுத்திருக்கிறது, எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்கிறார்கள். என்ன எதுக்கு கொடுத்துருக்காங்க தெரியுமா? எக்ஸ்டென்ஷனு தரவுகள் சேகரிக்கிறது. எதுக்கு தரவுகள்? வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு எவ்வளோ கொடுக்கலாம் என்று தரவுகள் சேகரிக்க ஓராண்டு காலம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்கிறது தமிழக அரசு 4 நாட்களுக்கு முன்பு. இந்த 4 நாட்களுக்கு பிறகு இவ்வளோ தரவுகள் வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் கோழைத்தனமா? ஏன் நீங்கள் நியாயமாக வெளியிடுங்களே. யார் மூலயமோ போட்டு யாரோ RTI வச்சு பண்ண மாதிரியும் இப்படியெல்லாம் சொல்லி இது செய்கிறதுலாம் நிச்சயமாக நியாயம் கிடையாது. இந்த சமுதாயம், வன்னியர் சமுதாயம் கூலி தொழிலாளர் சமுதாயம், கல் உடைக்கிற சமுதாயம், கூலி வேலை செய்கின்ற சமுதாயம், ரோடு போடுற சமுதாயம், அதிகமாக மது குடிக்கிற சமுதாயம், கல்வி இல்லாத சமுதாயம், வேலை இல்லாத ஒரு சமுதாயம். அந்த கண்ணோட்டத்தில் முதலமைச்சருக்கு பார்க்க தெரியல. கலைஞராக இருந்ததுன்னா நிச்சயமாக பார்த்துருப்பார். ஆனால் இவருக்கு அது தெரியல. சமூக நீதினா என்னன்னு தெரியல. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு சமுதாயம் வன்னியர் சமுதாயம்னா இது பின்தங்கி இருக்கிறது, பாதாளத்தில் இருக்கிறன்னா அந்த சமுதாயத்தை எப்படி முன்னேற்றலாம், எப்படி கல்வி கொடுக்கலாம், எப்படி வேலை கொடுத்தாதான் தமிழ்நாடு முன்னேறும். அந்த கண்ணோட்டம் கூட முதலமைச்சருக்கு இல்லை. முழுமையிலையும் ஏதோ ஒரு அரசியலாக பார்த்துட்டு இருக்கிறார். இது நிச்சயமாக சரியான போக்கு கிடையாது. ஒரு முதலமைச்சருக்கு அழகு கிடையாது. அதுவும் கட்சி செய்தால் பரவாயில்ல, ஏதோ இப்படி குழப்பம் பண்ணால் பரவாயில்ல. அரசாங்கம் ஒரு குழப்பம் பண்ணத்தில் எனக்கு புரியல. MBC 20 விழுக்காடு, MBCயில் 115 சமுதாயங்கள் இருக்கிறது.
இந்த 115 சமுதாயங்களில் 114 சமுதாயம் 6.7 விழுக்காடு மக்கள் தொகையில் கணக்கு. மீதி இருக்கிற ஒரு சமுதாயம், அதாவது 115இல் 114 சமுதாயங்கள் ஒட்டுமொத்தமாக சேர்த்தா தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் 6.7 விழுக்காடு. அதில் ஒரு சமுதாயம், வன்னிய சமுதாயம் மட்டும் பார்த்தீங்கன்னா 14 விழுக்காடு. ஒரு சமுதாயம் 14 விழுக்காடு, மீதி இருக்கிற 114 சமுதாயங்கள் 6.7 விழுக்காடு. இது தரவுகள், இது ஜஸ்டிஸ் ஜனார்தனம் கொடுத்த தரவுகள். இதை வைத்துத்தான் ஜஸ்டிஸ் ஜனார்தனம் கொடுத்த தரவுகள் வைத்துத்தான் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு கொடுத்தது, இஸ்லாமியர்கள் உள்ஒதுக்கீடு கொடுத்தது. அதற்கு முன்பு அம்பாசங்கர் தரவுகள் வைத்துதான் 20 விழுக்காடு எம்பிசி உருவாக்குனது. அந்த தரவுகள் அடிப்படையில் தான் நான் சொல்கின்றேன் என்று. 14 விழுக்காடு ஒரு சமுதாயம் இருக்கிறது, ஆனால் 10 விழுக்காடு வாங்கிட்டாங்க, 10 விழுக்காடு வாங்கிட்டாங்க, 10 வாங்கிட்டாங்கன்னு ஒரு பொய்யான செய்தியை திருப்பி திருப்பி சொல்கிறதெல்லாம் இது அரசுக்கு நல்லது கிடையாது, ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லது கிடையாது. சமூக நீதி பேசுகிறதுக்கு இது ஒரு கீழ்த்தனமான நடவடிக்கையை நான் பார்க்குறேன், கீழ்த்தனமான நடவடிக்கையை நான் பார்க்குறேன். அதில் ஒரு செய்தி போட்டிருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் டெபுட்டி கலெக்டர் போஸ்ட்டில் இருக்கிற மொத்தம் 540 போஸ்ட்டு, அதில் வன்னியர்கள் 63 பேர். இதில் என்னன்னா அந்த 63 பேர் வன்னியர்களில் 23 பேர் தான் நேரடியாக தேர்வு செய்தார்கள், டைரக்ட் செலெக்ஷன். மீதி இருக்கிற 40 பேர் ப்ரொமோஷனில் வந்திருக்காங்க, ரெவன்யூ இன்ஸ்பெக்டரில் ப்ரொமோஷனில் வந்திருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் செய்தி வரல. ஒட்டுமொத்தமாக கியூமுலேட்டிவாக போட்டு இதில் 11% இருக்கிறாங்க. இது எவ்வளோ ஒரு மோசடியாக இருக்குது. சமீபத்தில் கூட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 94 பேருக்கு பதவியில் கொடுத்தாரு, அவர் கையில் தான் கொடுத்தார். அந்த 94 பேரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வன்னியர்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 4.5 விழுக்காடு, 5 விழுக்காடு தான் கிடைச்சிருக்கு, வேலை கிடைச்சிருக்குது. குரூப் 2ல், குரூப் 1ல் 4% தான் கிடைச்சிருக்குது. எங்களோட நோக்கம் என்ன, எங்களோட கோரிக்கை என்ன? எம்பிசியில் உள்ள 115 சமுதாயங்களும் கடந்த 30 ஆண்டு காலமாக எந்தெந்த சமுதாயத்திற்கு என்ன வேலை கிடைச்சிது, என்ன படிப்பு கிடைச்சிது, அந்த ஒரு வெள்ளை அறிக்கை விடுங்க. எதுக்கு குழப்பம்? இதில் யார் யாருக்கு எவ்வளோ வேலை கிடைச்சிதுன்னு உங்ககிட்ட இருக்கும், நிச்சயமாக இருக்குது. அதை வச்சு தானே நீங்கள் வெளியில் தரவுகள், உங்களுக்கு வேண்டிய தரவுகள் வெளியிடுறீங்க. 115 சமுதாயத்தில் எந்தெந்த சமுதாயத்துக்கு என்ன வேலை கிடைச்சிது, என்ன படிப்பு கிடைச்சிது, எத்தனை பேர் எம்பிபிஎஸ் கிடைச்சிது, எத்தனை பேர் சட்டம் கிடைச்சிது, எத்தனை பேருக்கு டென்டல் கிடைச்சிது, வெளியிடுங்க. அதுதான் எங்களுடைய கோரிக்கை. நாங்கள் இதுக்காக கோர்ட்டு கூட நாங்கள் போயிருக்கிறோம். நாங்கள் கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட்டுக்கு போனப்போ அப்போ தமிழக அரசு என்ன சொன்னாங்கன்னா, இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும், சமுதாயங்களுக்குள்ள சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும், அதனால இந்த தரவுகளை நான் வெளியிட முடியாதுன்னு சொன்ன அரசாங்கம் இப்போ என்ன, இப்போ வெளியிடுறீங்களே, அதுவும் முழுமையாக வெளியிடுங்க, வேண்டான்னு சொல்லலை. அதே எம்பிசிலையும் இன்னைக்கு எம்பிசியில் முடி திருத்துகின்ற சமுதாயம், சலவை தொழிலாளர் சமுதாயம், மலைக்குறவர் சமுதாயம், மீனவர் சமுதாயம், இந்த சமுதாயத்திற்கு சரியான பிரதிநிதித்துவம் கிடையாது, வேலை வாய்ப்பிலும் கிடையாது, கல்வியிலும் கிடையாது. அப்போ நீங்கள் வெள்ளை அறிக்கை எடுத்து கிடைக்காத சமுதாயங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. அது வேண்டான்னு யாருமே சொல்லலை. இதுதான் உண்மையான சமூக நீதி. அதை விட்டுட்டு பொய்யான தகவலை பரப்பி, அதுவும் கவர்மெண்ட்டுடைய பிஆர்ஓ வச்சுக்கிட்டு, ஏன் உங்களுக்கு அவ்வளோ தைரியம் இருந்ததுன்னா, ஏன் இப்படி கோழத்தனமாக இருக்கீங்க? உங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா நீங்களே கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மேலே போட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியதானே மீடியாவுக்கு. அவ்வளோ கோழத்தனமாக நீங்கள் கவர்ட்ஸ், கோழத்தனம், கோழத்தனமாக போயிட்டு அதில் அது மேலே மட்டும் அது மட்டும் எடுத்துகிட்டு, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மட்டும் எடுத்துகிட்டு, அதை மட்டும் எடுத்து நீக்கிட்டு மற்றதெல்லாம் நீ மீடியாக்கிட்ட நீங்கள் போடுங்க, வரணும். அதில் ஒரு மீடியாவில் 1 year என்ஜாய்ஸ் 10.5% என்ஜாய்ஸ் தான். என்னையா என்ன என்ஜாய் பண்ணுறானுங்க? இன்றைக்கி கோமணம் கட்டிக்கின்னு கூலி வேலை பண்ணிக்கிட்டு குடிசையில் வாழ்ந்துக்கிட்டு ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க, கல் உடைக்கிறாங்க, ரோடு போடுறாங்க, சாராயம் குடிச்சிட்டு இருக்கிறாங்க, கள்ளச்சாராயம் செத்துட்டு இருக்கிறாங்க. இது என்ஜாய்ஸ்ன்னா என்னன்னு புரியல எங்களுக்கு. அதனால் இன்னைக்கு சமூக நீதினா என்ன? பின்தங்கிய பாதாளத்தில் இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட சமுதாயம், பட்டியலின சமுதாயம், வன்னியர் சமுதாயம், மீனவர் சமுதாயம், முத்தரையர் சமுதாயம், யாதவர் சமுதாயம், மலைக்குறவர்கள்,
சலவை தொழிலாளர்கள், இது போன்ற சமுதாயங்கள்லாம் முன்னுக்கு கொண்டு வருவது தான் சமூக நீதி. அதுதான் நாங்கள் கேட்குறோம். வேலையை கேட்குறோம், கல்வியை கேட்குறோம், இதுதான் கேட்குறோம். உங்கள் காசு நீங்கள் கொள்ளடிச்ச காசு பண்ணலாம் யாருக்கும் வேண்டாம், வச்சுக்கங்க. நீங்கள் வேலையும் கல்வியும் அதுதான் கேட்குறோம். அதுதான் ஏன் சமூக நீதி. இதை கொடுக்க முடியாது, இதுக்கு கொடுக்க துப்பு இல்லை உங்களுக்கு. இது கொடுக்க துப்பு இல்லை. எவ்வளோ மோசடி. 4 நாட்களுக்கு முன்பு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுக்கு வந்து தரவுகள் சேகரிக்க ஓராண்டு கால அவகாசம் கொடுக்குறீங்க. இந்த 4 நாட்களுக்குள்ள தவறான தரவுகளை வெளியிடுறீங்க. அப்போ நீங்கள் தரவுகள் வச்சுக்கிட்டு தானே நீங்கள் அப்போ ஏமாத்துறீங்க. யாரை ஏமாத்துறீங்க? நிச்சயமாக இருக்கும். அது நாங்கள் எங்களுக்குள்ளே பேசி நாங்கள், ஏன்னா இது வந்து ஒரு மோசடியாக நான் பார்க்குறேன். நாங்கள் கேட்குறது என்ன, தமிழ்நாட்டில் இன்றைக்கி 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ஆபத்து வந்திருக்கு. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்குது. என்றைக்கு வேணாலும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கு எடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டில் தரவுகள் இல்லை, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமான 69 விழுக்காடு இடஒதுக்கீடை ரத்து பண்ண வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு கட்டத்தில் ரத்தாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நடக்கிறது வேறு. அடுத்த நிமிடம் திமுக அரசு கவுழும், அடுத்த நிமிடம் பதவியிலேருந்து ஓடி போயிடணும். அதெல்லாம் சாதாரண பிரச்சனை வர இல்லை. அதெல்லாம் அதுதான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். நான் எடுங்க, கணக்கெடுப்பு நடத்துங்க. பீகாரில் நடத்துனாங்களே, பீகாரில் அதிகாரம் இருக்குது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் நீங்கள்? பீகாரில் அதிகாரம் இருக்குது, எடுத்தாங்க. பீகாரிலுடைய உயர்நீதிமன்றம் அதை ஏற்றுக்கிட்டாங்க, இந்தியாவுடைய உச்சநீதிமன்றமும் அதை ஏற்றுக்கிட்டாங்க. அந்த கணக்கெடுப்பு எடுத்துக்கிட்டாங்க. ஆந்திராவில் எடுத்துட்டாங்க, தெலுங்கானாவில் எடுத்துருக்காங்க, கர்நாடகாவில் எடுத்து முடிச்சுட்டாங்க, ஒரிசாவில் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஜார்க்கண்டில் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ இவ்வளோ மாநிலங்களில் அவங்களுக்கு என்ன அதிகாரம் இல்லையா? என்ன இருக்குது? உங்களுக்கும் அதிகாரம் இருக்குது. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்குது, முதலமைச்சருக்கு இருக்காதா என்ன? அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த கணக்கெடுப்பெல்லாம் நடத்தி எந்தெந்த சமுதாயத்துக்கு கிடைக்கலையோ, 30, 40, 50 ஆண்டுகள் எந்தெந்த சமுதாயத்துக்கு வேலை வாய்ப்பு இல்லையோ, எந்தெந்த சமுதாயத்துக்கு கல்வி இல்லையோ, அந்த சமுதாயத்திற்கெல்லாம் இந்த கணக்கெடுப்பு நடத்தி அவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் சமூக நீதி, அதுதான் எங்களுடைய நோக்கமே. இது ஏதோ வன்னியர் பிரச்சனை, இது ஏதோ ஒரு தாழ்த்தப்பட்ட பிரச்சனை, பட்டியலின பிரச்சனை கிடையாது. இது சமூக நீதி பிரச்சனை. எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும், எல்லாத்துக்கும் கல்வி கிடைக்கணும், அதாவது கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கணும். அந்த கணக்கெடுப்பு மாநில அரசு தான் எடுக்க முடியும், மத்திய அரசு எடுக்க முடியாது. மத்திய அரசு எடுக்கிற கணக்கெடுப்பு என்னென்னா தலையை எண்ணலாம், அவ்வளோதான். மீனவர் சமுதாயம் எவ்வளோ இருக்காங்க தலையை எண்ணலாம், அவ்வளோதான் எடுக்க முடியும். தவிர அவங்க எந்த நிலையில் இருக்காங்க எடுக்க முடியாது. மத்திய அரசு எடுக்க முடியாது, மாநில அரசு எடுக்க முடியும். எந்த வீடு இருக்குதா, மீனவர் சமுதாயத்துக்கு வீடு இருக்குதா, படிச்சிருக்கிறாங்களா, முதல் பட்டதாரிகள் இருக்கிறாங்களா, அல்ல பெண்கள் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, வீட்டில் கழிப்பறை இருக்குதா, போட் இருக்குதா, வலை இருக்குதா, இந்த கணக்கெடுப்பெல்லாம் மாநில அரசு எடுக்க முடியும். அந்த கணக்கெடுப்பு எடுக்க தயங்கி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர், பயத்தால் தயங்கி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர், என்ன உங்களுக்கு பயம்? என்ன பயம்? நாளைக்கு இந்த கணக்கெடுப்பு நடத்தினா அந்த சமுதாயம் எவ்வளோ சீட்டு கேட்பாங்க, இந்த சமுதாயம் எவ்வளோ சீட்டு கேட்பாங்க, அந்த பயத்தில். இது ஸ்டாலின் அவர்கள் அரசியல் பார்த்துட்ருக்காரு, நாங்கள் சமூக நீதியை பார்த்துட்ருக்குறோம். எங்களுக்கு சமூக நீதி தான் எங்களுக்கு முக்கியம், அரசியல் அப்பாற்பட்டது, அதுக்கு அடுத்த கட்டம் அரசியல்லாம். அதனால் இது உடனடியாக 69 விழுக்காடு இடஒதுக்கீடை காப்பாற்றணும். அதற்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க. எம்பிசியில் உள்ள 115 சமுதாயங்களும் கடந்த 30 ஆண்டு காலத்தில் எந்தெந்த சமுதாயம் எந்தெந்த கல்விக்கு எந்தெந்த வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கு, எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு ஒரு வெள்ளை அறிக்கை அரசு வெளியிடணும். இது போன்ற கோழைத்தனமாக தவறான தரவுகளை வெளியிட்டு ஒரு சமுதாயத்திற்குள்ள குழப்பங்களை உண்டாக்காதீர்கள். இது அரசுக்கு அழகு கிடையாது. இதுதான் திமுகவுடைய திராவிட மாடலா? என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இதுதான் திராவிட மாடல்னா இது கேடுகட்ட மாடலாக பார்க்கணும். சமுதாயங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விடுறது, தவறான தரவுகளை சொல்லி வேண்டுமே இப்படி ஒரு வேறு மாதிரி ஒரு ஒரு சூழலை உருவாக்குறது, இது சரியில்லை. இது முதலமைச்சர் மாற்றிக்கணும். இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏதாவது பண்ண போகிறீங்க? நிச்சயமாக அதை நாங்கள் பேசி முடிவு பண்ண போகிறோம். மத்திய அரசு இதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா? அந்த மாதிரியான ஒரு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இல்லை, இது வந்து முதலமைச்சருக்கு இது முதல்ல புரிஞ்சுக்கணும். இது பிற்காலத்தில் அவங்களுக்கு தான் இது பாதகமாக வரும்னு. பிற்காலம்னா ரொம்ப காலம் கிடையாது, 18 மாதத்தில் தேர்தல் வருது. தேர்தல் நேரத்தில் தெரியும் அவங்களுக்கு. நெருப்பில் கை வச்சிருக்கிறாங்க,
அக்னி சுட்டுடும். அருந்ததியர்கள் உள்ளிட்டவர்களுக்கு 3% செல்லும் சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அது நாங்கள் முழுமையாக வரவேற்கின்றோம். எங்கள் கோரிக்கை அன்றைய எங்களுடைய கோரிக்கை வந்து அருந்ததியர்களுக்கு 6 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்துருக்கணும். எங்கள் ஐயா தான் அதுக்கு போராட்டம் பண்ணி மாநாடு நடத்தி பல அழுத்தங்கள் கொடுத்து அதன் பிறகு தான் கலைஞர் அவர்கள் கொடுத்தார்கள். இல்லைன்னா கலைஞர் கொடுத்துருக்க மாட்டார். பல மாநாடுகள் நாங்கள் நடத்தினோம். அப்போது அருந்ததிய சமுதாயத்தை சார்ந்த பாலசுந்தரி என்ற அம்மையார் வந்து எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக அந்த நேரத்தில் இருந்தாங்க. அந்த நேரம் அவங்க தலைமையில் அப்போ கட்சியின் தலைவர் ஜி.கே. மணி அவங்கெல்லாம் போய் முதலமைச்சரை பார்த்து ஐயா வந்து பார்க்க சொல்லியிருக்காரு, அவசியம் கொடுக்கணும், இல்லாட்டி நாங்கள் கடுமையான போராட்டம், சாலை மறியல் போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அது அழுத்தம் கொடுத்ததுக்கு பிறகு தான் அதன் பிறகு ஜனார்தனம் அவர்களை கேட்டு ஜனார்தனம் வந்து பரிந்துரை செய்து இப்போ கொடுத்துருக்குறாங்க. ஆனாலும் அதே வேளையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் வந்து இதில் கிரீமி லேயர் வந்து பட்டியலின சமுதாயத்திற்கு கொண்டு வரணும்னு சொன்னது நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். அது தேவையில்லை. கிரீமி லேயர் என்பது கான்செப்டே வேண்டாம், தப்பான கான்செப்ட். அது தேவையில்லை. அது வேறு வழியெல்லாம் இருக்குது. வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து வேறு வழியெல்லாம் இருக்குது. அதுக்குன்னு கிரீமி லேயரை திணிச்சு அதில் 8 லட்சம் ரூபாய் வருமானம்னு சொல்லிட்டு அதை மீதி இருக்கிற சீட்டு எல்லாமே ஓப்பன் காம்படிஷன் கொண்டு போகிறதுலாம் அது வந்து சரியானது கிடையாது. கேரளா வந்து வெள்ள பாதிப்புகள் வந்து மத்திய அரசு காங்கிரஸ்லாம் வந்து பல்வேறு உதவிகளை பண்ணுறாங்க. ஆனால் தமிழகத்தில் இது போட்டு பேரிட்டு நடக்கும்போது வந்து மௌனமாக இருந்துக்கிட்டு உதவி பண்ணாமல் இதை தமிழகத்தை வந்து வஞ்சிக்கிறதா தேசிய கட்சிகள்? இல்லை, இப்போது ஒன்று நான் தமிழ்நாட்டுக்கு கடந்த ஆண்டு இப்போது வந்தது. இப்போது இந்த மாவட்டத்தில் தான் கடந்த ஆண்டு வந்து மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வந்து வரலாறு காணாத வெள்ளம் வந்தது. காயல்பட்டினத்தில் வந்து ஒரே நாளில் 925 மில்லிமீட்டர் மழை பெஞ்சது, கடுமையான வெள்ளம். அப்போ நானும் வந்து பார்த்தேன், வெள்ளத்தை பார்த்தேன். அப்போ கோரிக்கை வைத்தோம். உடனடியாக மத்திய அரசு வந்து முதல் கட்டமாக 2000 கோடி கொடுக்கணும், அதன் பிறகு கிட்டத்தட்ட 13,000 கோடி கொடுக்கணும்லாம் எங்களுடைய கோரிக்கை வைத்தோம். இன்றைக்கும் நாங்கள் அது நியாயமான கோரிக்கை தான் வச்சுருந்து தமிழக அரசும் கேட்டுச்சு. மத்திய அரசு அந்த காலகட்டத்தில் வந்து நாங்கள் வந்து 900 கோடி கொடுத்துருக்குறோம். அது 450 கோடி அது வந்து டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ் கொடுத்துருக்கு. ஆண்டுதோறும் கொடுக்குற பணத்தை தான் கொடுத்துருக்குறாங்க. அது இன்னும் கொஞ்சம் கொடுக்கணும்னு நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கிறோம். மத்திய அரசு வந்து பாரபட்சம் இல்லாமல் பணியாற்ற வேண்டும். இது போன்ற ஒரு பேரிடர் வந்த நேரத்தில் வந்து நிச்சயமாக கொடுக்கணும், பணம் கொடுக்கணும். ஆனால் அதே வேளையில் எல்லாமே மத்திய அரசு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. மாநில அரசு, தமிழ்நாடு அரசு வந்து இந்த ஆண்டு 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட்டை போட்டிருக்காங்க. 4,12,000 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட்டை போடுற தமிழக அரசு அதில் ஒரு 2,000 கோடி ஒதுக்க முடியாதா? பேரிடருக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க முடியாதா? அப்போ எதுக்கு நீங்கள் பட்ஜெட்டை போடுறீங்க? நீங்களும் உங்கள் பட்ஜெட்டில் ஒரு ஒதுக்கீடு செய்யணும். ஏதோ பிரச்சனை, ஏதோ காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம்னு அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ நடந்துட்டு இருக்குது, இன்னும் மோசமாக வரப்போகுது. அப்போ அடுத்த கட்டம் நிச்சயமாக இதோட பெரிய வெள்ளம் வரும், இதோட பெரிய வறட்சி வரப்போகுது, குடிநீர் பிரச்சனை வரப்போகுது, எல்லாமே இருக்குது. அப்போ என்ன செய்யணும்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்காக, திட்டங்களுக்காக ஒன்று, இது போன்ற பேரிடர்களுக்காக தனி நிதி ஒதுக்கீடு செய்யணும். அதுதான் நல்ல நிர்வாகம். அப்போ அதுதான் நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன். அதனால் மத்திய அரசும் வலியுறுத்தி நிச்சயமாக அது மத்திய அரசு கொடுக்கணும். ஆனால் அதே நேரத்தில் எல்லாமே மத்திய அரசு நம்பி இருக்கக்கூடாது. இந்த அவசரத்துக்கு மட்டும் சொல்கிறேன், திட்டமிட்டு நிதி ஒதுக்குவது வேறு. அவசர காலத்துக்கு மாநில அரசும் ஒரு நிதி வைத்திருக்க வேண்டும். அது என்னுடைய நோக்கம். இது தாமிரபரணி, நம்பியாறு, பச்சையார், கோரையார், எலுமிச்சாறு, இந்த திட்டம் எப்போ நடைபெறும், எப்போ முடிப்பாங்க கேட்டால் இன்னும் 6 மாதம்னு சொல்லி அழுத்து போச்சு எங்களுக்கெல்லாம். தாமிரபரணியில் வெள்ளங்காலத்தில் அவ்வளோ தண்ணி கிட்டத்தட்ட 12 TMC 13 TMC கடலில் போயிட்டுருக்கு. அதே போன்ற காவிரி குண்டார் திட்டம், இது காமராஜ் காலத்தில் 1958 அறிவித்து அன்றைய வந்து கிட்டத்தட்ட ஒரு 108 கோடியோ 109 கோடியோ திட்டம். அது இன்றைக்கி 14,000 கோடி திட்டம். அப்போ பிறகு வந்த ஆட்சிகளெல்லாம் அதை பற்றி கவலையே கிடையாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காவிரியில் ஒரு வினாடிக்கு 1,70,000 கன அடி நீர் காவிரியில், அதாவது கடலில் கலந்து கொண்டிருக்கிறது. மேட்டூர் அணை நிரம்பிடுச்சு. மேட்டூர் அணை நிரம்பிய பிறகு மேட்டூருக்கு கீழே வந்து தண்ணி தேக்கி வைக்க இடம் கிடையாது. தண்ணி எல்லாமே கடலுக்கு தான் போயிட்டுருக்கு. அதாவது ஒரு வினாடிக்கு 1,70,000 கன அடின்னா அது நீங்கள் டிஎம்சின்னு கணக்கு பார்த்தீங்கன்னா 15 TMC.
ஒரு நாளைக்கு 15 டிஎம்சி நீர் கடலில் கலக்கிறது. ஒரு நாளைக்கு சென்னை மக்களுக்கு தேவை ஒரு ஆண்டு குடிநீர் தேவை 15 டிஎம்சி. இப்போ சென்னை மக்களுக்கு ஓராண்டு தேவை ஒரே நாளில் கடலில் போயிட்டுருக்கு. இந்த காவிரி குண்டார் திட்டத்தில் வந்து 8 டிஎம்சி தேவை. அந்த 8 டிஎம்சி பார்த்தீங்கன்னா அரை நாளில் கடலுக்கு போயிட்டுருக்கு. அதே போல் சேலம் மாவட்டத்துக்கு வந்து அந்த சேலம் மேட்டூர் உபரி திட்டம் 5 டிஎம்சி. அந்த 5 டிஎம்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மணி நேரத்தில் கடலுக்கு போயிட்டுருக்கு. தருமபுரிக்கு பார்த்தீங்கன்னா 2 டிஎம்சி. அது 2 டிஎம்சி 1.5 மணி நேரத்தில் கடலுக்கு போகிற தண்ணி தருமபுரிக்கு 1 வருஷம் தேவைப்பட்ட தண்ணி. அப்போது இதில் தான் அதிக திட்டமிடணும், இதில் தான் அதிக கவனம் செலுத்தணும், இதில் தான் பணம் போடணும், நிதி போடணும். அதில் தண்ணி இன்றைக்கி வருது, கர்நாடகா சண்டை போடுறோம். அவன் கர்நாடகா விடுற தண்ணி வந்து உபரி நீர், மிச்ச நீர் தான். அதில் அவன் திட்டமிட்டு கொடுக்கல. அவன் அணைகள்லாம் நிரம்பிடுச்சு, மிச்ச நீர் உபரி நீர் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த தண்ணியாவது நம்ம பாதுகாக்கணும். இந்த திட்டங்கள்லாம் நிலுவையில் இருக்குது. அத்திக்கடவு அவிநாசி திட்டம், பாண்டியாறு புன்னம்புழா திட்டம், நல்லாறு பாம்பார் திட்டம், 69வது கால்வாய் திட்டம், நம்பியாறு தாமிரபரணி நம்பியாறு எலுமிச்சியாறு பச்சையாறு கோழையாறு திட்டம். இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றணும். காவிரி குண்டார் திட்டம், 20 திட்டங்கள் இருக்குது. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட குறைஞ்ச 1 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு எங்கேயாவது வாங்குங்க. பிரிக்ஸ் பேங்க், ஏடிபி பேங்க், வேர்ல்டு பேங்க் எதாவது வாங்கி இதில் முதலீடு செய்யுங்க. இதுதான் நமக்கு தேவையில்லை. இதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஜாதி சண்டையை உருவாக்கிட்டு இருக்கீங்க, பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஜாதிக்கும் அந்த ஜாதிக்கும் சண்டையை மூடி விட்டுருக்கீங்க, பொய்யான தகவல் கொடுத்துட்ருக்கீங்க. இதெல்லாம் உங்கள் வேலையா? நல்ல நிர்வாகம் செய்யுங்க. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு. கொலை தினமும் பார்த்தா கொலை நடந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் தினம் கொலை நடந்துகிட்டு இருக்குது. கஞ்சா எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்றுட்டு இருக்கிறாங்க. இந்த பிள்ளைங்கள்லாம் நாசமாயிட்டாங்க. இந்த குழந்தைங்கள்லாம் பள்ளிக்கூடம் 9வது படிக்கிற பிள்ளைங்க கஞ்சா அடிச்சுட்டு இருக்குங்க. அபின், காக்கேன், ஆம்ஃபெட்டமின், ஹெரோயின், ஃபென்டனைல் என்னென்ன அமெரிக்காவில் கிடையாது எல்லாமே இங்கே கிடைச்சிட்டு இருக்குது. அதை பற்றி முதலமைச்சருக்கு எந்த கவலையும் கிடையாது. இதை விட்டுட்டு இது போன்ற இந்த சமுதாயத்தை எப்படி இது பண்ணலாம், குழப்பம் பண்ணலாம் அப்படின்னு அந்த நோக்கத்தில் இன்றைக்கி தமிழக அரசு செயல்பட்டு இருக்குது. இது வந்து ரொம்ப எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இவ்வளோ கீழ் இறங்கி வந்திருக்கிற ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுக அரசுக்கும் நிச்சயமாக இது வந்து அவர்களுக்கு நல்லது கிடையாது. நாடக கதை விவகாரம் வந்து அரசு கட்சியை தாண்டி திரைத்துறையில் வந்து இப்போ முதல் உருவாகிட்டு இருக்கு. இயக்குநர்கள் வந்து சண்டை போட்டுருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போது திரைத்துறையில் இப்போ இன்றைக்கி கூட எனக்கு என்னுடைய ஒரு அறிக்கை ஒன்று கொஞ்சம் முன்னாடி வாங்க. இன்னைக்கு அறிக்கை ஒன்று தயார் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி அறிக்கை ஒன்று நான் வெளியிட போகிறேன். நான் அதில் திரைத்துறை சார்ந்த பிரச்சனைகளை பற்றி நான் பேசியிருக்கிறேன். அதில் நான் பேசுனேன்னா அதை தான் போடுவீங்க. நான் பேச மாட்டேன். நான் அறிக்கை வரட்டும். அது ஏன்னா இவ்வளோ நான் பேசிட்டேன். அப்புறம் நான் அதை பற்றி அதுதான் ஹைலைட்டில் போட்டு விட்டுருங்க. வேணாம், அது வேணாம். இப்போ நான் பேசுகிறேன். இல்லை, நீங்களாம் உடனே போட்டு உடனே அதுதான் நான் இவ்வளோ தொண்டை தண்ணி வற்றி நான் பேசியிருக்கிறேன்னா நான் வேணாம். நான் அறிக்கை நான் அதுவும் அறிக்கை இப்போ நான் விடலை. அறிக்கை இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு தான் விட போகிறேன். இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு வெயிட் பண்ணுங்க, அப்புறம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடை பற்றி இப்படி ஒரு முதலமைச்சரே இந்த மாதிரி பண்ணுறான்னு சொல்கிறீங்களே, இந்த உள்ஒதுக்கீடை கடந்த ஆட்சியில் அதிமுக கொண்டதில்லை, அதை வந்து அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு வேடிக்கை பார்க்காங்களே, அதை பற்றி யார் எதிர்ப்பு தெரிவிக்கல? அதிமுக இதை பற்றியான ஒரு விஷயத்தை இந்த கேள்வி நீங்கள் அவங்க கிட்ட தான் கேட்கணும். இல்லை நீங்கள் எப்படி இல்லை நீங்கள் வன்னியர்களுக்காக ஒரு சமூக நீதிக்காக எனக்கு அதுக்கப்புறம் தான் அரசியல். அதாவது இது வந்து ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது. அது மொத்தம் எல்லாமே புரிஞ்சிக்க வேண்டியது. இது ஜாதி பிரச்சனை கிடையாது, இது சமூக நீதி பிரச்சனை. நாங்கள் கேட்குறது வந்து எம்பிசியில் உள்ள 115 சமுதாயங்களுக்கும் பிரதிநிதித்துவம் இருக்கணும். அதில் பல சமுதாயங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை. அப்போது நீங்கள் எந்தெந்த சமுதாயத்துக்கு கிடைக்கல, வேலை கிடைக்கல, கல்வி கிடைக்கலன்னு கணக்கெடுப்பு நடத்துங்க. வெள்ளை அறிக்கை தயார் பண்ணுங்க. 30 ஆண்டு காலம் எந்தெந்த சமுதாயங்களுக்கு கிடைக்கல, எந்தெந்த சமுதாயம் அதிகமாக கிடைச்சிருக்கு. அதே வேளையில் எம்பிசியில் பார்த்தீங்கன்னா 115 சமுதாயத்தில் 114 சமுதாயம் 6.7 விழுக்காடு மக்கள் தொகையில் இருக்கிறாங்க. ஒரு சமுதாயம், வன்னிய சமுதாயம் 14 விழுக்காடு மக்கள் தொகையில் இருக்குது. அப்போது இது எவ்வளோ பெரிய ஒரு செய்தி இது. இது வந்து முதலமைச்சருக்கு புரிஞ்சிக்கலையா? அதில் பத்தரை கிடச்சிச்சுன்னா என்ன? 14 விழுக்காடு மக்கள் தொகையில் இந்த சமுதாயம் இருக்குது. நியாயமாக கிடைக்க வேண்டியது 14 விழுக்காடு கிடைக்கணும். அதுவும் பத்திரையில், அதுவும் அறகுறையாக அந்த செய்திகள்லாம் சொல்லிக்கிட்டு மக்களை திசை திருப்பி ஏமாற்றி, அது குரூப் இல்லைலாம் வெளியில் சொல்லலை, அதெல்லாம் வெளியில் விடலை. அது கேட்டால் ஆர்டிஐயில் கேட்டால் தரவுகள் இல்லை. எப்படி இல்லாமல் போயிடும். அதனால் சரி, நான் கோவிலில் இந்த சிறப்பு யாகங்கள்லாம் பண்ணதை பற்றி. சிறப்பில் எங்கள் வீட்டம்மா கூப்பிட்டாங்க, நான் வந்தேன். நான்
இந்த மாதிரியான இல்லை நான் சாமி தரிசன சிறப்பு யாகங்கள் அந்த சத்ரு அதெல்லாம் வீட்டம்மா வர சொன்னாங்க, கூப்பிட்டாங்க, நான் வந்தேன். நான் முருகனை பார்த்தேன். எல்லாரும் உங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் வேண்டிக்கிட்டேன். நான் ஒருவேளை பாஜக கூட தமிழகத்தில் பெரிய கட்சியா நீங்க தான் இருக்கீங்க, அதனால ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் நான் எல்லாம் நான் இப்போ அதுக்கு முன்பு நான் திருப்பதி நான் போயிருக்கிறேன், பழனி போயிருக்கிறேன், நான் எல்லா கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறேன், நான் கேரளாவில் போயிருக்கேன், அந்த கோயிலுக்கு போயிருக்கிறேன். நான் அதெல்லாம் நீங்களே சொல்ற செய்தி, அதெல்லாம் எனக்கு அப்படி என்னன்னு கூட தெரியல. எனக்கு முருகன் வந்து என்னை கூப்பிட்டாரு, நான் வந்தேன், அவ்வளோதான். உள்ளாட்சி தேர்தலுக்கான வேண்டுதல் எப்படி இருக்கு? உள்ளாட்சி தேர்தல் வந்து அதாவது திடீரென்று அறிவிக்கக்கூடாது, ஒரு கால அவகாசம் கொடுக்கணும். ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் பொதுவாக 2 நாளுக்கு முன்பு அறிவித்து 2 நாளுக்கு பிறகு நாமினேஷன் சொல்லுவாங்க. அது வந்து அது போன்ற இதெல்லாம் இருக்கக்கூடாது. அது வந்து முறையாக அறிவிக்கணும். அதில் அது நாங்கள் அது தயார் நிலையில் இருக்கிறோம். பாட்டாளி மட்டும் தயார் நிலையில் இருக்கிறது. அதிமுக ஜெயக்குமார் வந்து திமுக கூட்டணி கட்சிகள் வந்து அதிருப்தியில் இருக்காங்க, அதனால வந்து அதிமுக அது அவரை தான் கேட்கணும். அது பதில் தான் எனக்கு. அதே போல அது போன்ற அதிருப்தி கட்சிகள் வந்து பாமகவோட கூட்டணி விசிக, பாமக, கம்யூனிஸ்ட் எல்லாம் வந்து கூட்டணி சேர்ந்து உள்ளாட்சி தேர்தல் அடுத்த கட்ட தேர்தலில் சந்திக்க வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் அவருடைய கருத்து. அது சொல்லி எனக்கு கருத்து சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. நன்றி.